ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8வது இயல், அதாவது இந்த பாடத்துக்கான கடைசி இயல் தாங்க நம்ம படிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப கண்டென்ட் கம்மியாக தான் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா முதல் தலைப்பு வந்து நமது அடையாளங்களை மீட்ட வரும். இரண்டாவது தலைப்பில் இருக்கக்கூடிய முகம், இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னே ரட்சணிய யாத்திரிகம். ஸோ ரட்சணிய யாத்திரிகம், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிறுபனாற்று படை, இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம சிலபஸ் வைஸ் இது ரெண்டு தேவை. கடைசியில் இருக்கக்கூடிய திருக்குறளில் என்னென்ன அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே கண்டென்ட் கம்மியாக இருக்கக்கூடிய இயல் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரட்சணிய யாத்திரிகம் பார்த்துடலாங்களா? ஸோ இது ஹெச்ஏ கிருட்டினார் அவர் எழுதின ரட்சணிய யாத்திரிகம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும் வந்து போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா, உண்ணலிர் அப்படிங்கிறது எண்ணாதீர்கள். ஓகேங்களா? அடுத்தது பிணித்தம்மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டியம்மை. அடுத்து நீசனா இழிந்த, நேசம்ங்கிறது அன்பு, வல்லியதைங்கிறது உரியதை, ஓர்மின்கிறது ஆராய்ந்து பாருங்கள். அடுத்தது பாதகருங்கிறது கொடியவர், குழுமிங்கிறது வந்து ஒன்று கூடி, பழிப்புரைங்கிறது இகழ்ச்சியுரை, ஏதமிழ்ங்கிறது குற்றமில்லாத, ஊன்றங்கிறது அழுந்த, மாற்றம்ங்கிறது சொல், நுவன்றிலர் அப்படிங்கிறது கூறவில்லை. ஸோ இதுக்கான பாவகை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரிசி கலிநெடிலடி ஆசிரிய விருத்தம். அடுத்தது ஆக்கினை தண்டனை, நிர்ணயம் உறுதி, கூவல் கிணறு, ஒன்றுமோ முடியுமோ, உததி கடல், ஒடுக்க அடக்க. அடுத்தது கலைந்து கலர்ச்சி, திகழ விளங்க, சேர்த்தினர் உடுத்தினர், சிரித்து தலையில் பெய்தனர், வைத்து அழுத்தினர். அடுத்து ஐந்தாவது பாடலுக்கு கைதுறும் கையில் கொடுத்திருந்த, கண்டகர் கொடியவர்கள், வெய்துற வலிமை மிக. அடுத்து வைதனர் திட்டினர், மரங்குள் முரட்டு தன்மையுள்ளவர். அடுத்து ஆறாவது பாடலுக்கு மேதினா உலகம்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. அடுத்து கீண்டுங்கிறது பிளந்து, வாரதிங்கிறது கடல், சுவராததுங்கிறது வற்றாதது. ஓகேங்களா? அடுத்து ஏழாவது பாடல், கடைசி பாடலுக்கு வல்லானை வலிமை வாய்ந்தவரை, நிந்தை பழி, பொல்லாங்கு கெடுதல், அப்படி இல்லாட்டி தீமை. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே வந்துடலாம், இலக்கண குறிப்பு. ஸோ இலக்கண குறிப்புமே வந்து கொஞ்சம் பார்க்க அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் கம்மி தான். ஓகேங்களா? கருந்தடம் வெங்குருதி பண்பு தொகைகள், வெந்து சினந்து போந்து வினையெச்சங்கள், உண்ணலீர் முன்னிலை பன்மை வினைமுற்று, ஓர்மின் ஏவல் பன்மை வினைமுற்று, சொற்ற திருந்திய பெயரெச்சங்கள், பாதகர் வினையாளனியும் பெயர், ஊன்ற அப்படிங்கிறது வந்து அடுக்கு தொடர்கள். ஓகேங்களா? ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா நூல்வெளி. ஓகேவா? ஓகேங்க. இந்த ரட்சணிய யாத்திரிகம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஆங்கில நூல். சரிங்களா? ஜான் பன்யன் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் பிலிகிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு எழுதின நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டதான் இந்த ரட்சணிய யாத்திரிகம் அப்படிங்கிற தமிழ் படைப்பு. சரிங்களா? இது 3766 பாடல்களை வந்து கொண்டிருக்கு. சரிங்களா? உருவக காப்பியம். அடுத்தது இது ஆதிப்பருவம், குமரா பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரட்சணிய பருவம் சொல்லிட்டு 5 பருவங்கள் வந்து இருக்குது இந்த நூலில். சரிங்களா? இக்காப்பியத்தின் குமார பருவத்தில் இருந்து ரட்சணிய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதி கால நிகழ்ச்சியை தான் நமக்கு பாடப்பகுதியாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நூலோட ஆசிரியர் யாருங்க? கிருட்டினார் அப்படிங்கிறவர். பிற சமய இலக்கியங்கள் போலவே கிறிஸ்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பு செஞ்சுருக்கு. இந்த கிருட்டினார் வந்து போற்றி, திரு அகவல், ரட்சணிய மனோகரம் அப்படிங்கிற நூல்களை இயற்றியிருக்காரு. சரிங்களா? இவரை கிறிஸ்துவ கம்பர்னு போட்டுருவாங்களாம். சரிங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஒரு 1 மார்க் எவ்வளோ முக்கியம்னு. கிறிஸ்துவ கம்பர்னு போற்றப்படக்கூடியவர் வந்து யாருங்க? ஹெச்ஏ கிருட்டினார். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து சிறுபனாற்றுப்படை. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாடல் வந்து நத்தத்தனார் வந்து எழுதினது. யாருங்க? நத்தத்தனார். ஓகேங்களா? சரி, எப்படியே வந்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போயிடலாம்? பாடலோட பாவகை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரிசை ஆசிரியப்பா. சொல்லும் பொருளும் வந்து நிறையா இருக்குங்க. ஜஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ரீட் அவுட் பண்ணி விட்ருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இலக்கண குறிப்பு வந்து போகலாம். ஓகேவா? ஸோ இலக்கண குறிப்பு வந்து பாருங்களேன். வாய்த்த, உவப்ப, கொடுத்த, ஈந்த பெயரெச்சங்கள். ஓகேங்களா? கவா அன் அப்படிங்கிறது செய்யுள் இசை அளப்படை. அடுத்து தடக்கைங்கிறது உரிச்சொல் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அடுத்து நீளம் ஆகுபெயர். ஓகேங்களா? அடுத்து அருந்திரல், நெடுவழி, வெள்ளருவி, நெடுவேல், நன்மொழி, நன்னாடு எல்லாமே பண்பு தொகைகள். கடல் தானைங்கிறது உவமை தொகை. அரவக்கடல்ங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகை. அடுத்து மலைதல்ங்கிறது தொழிற்பெயர். விரிகடல்ங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம், வினைத்தொகை. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நூல்வெளி வந்துடலாமா? சிறுவனாற்றுப்படையை இயற்றியவர் யாருங்க? நல்லூர் நத்தத்தனார். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஓய்மா நாட்டு மன்னனான
நல்லிய கோடானை பாட்டுடை தலைவனாக கொண்டு 269 அடிகளால் எழுதப்பட்ட நூல் தான் சிறுபான் ஆற்றுப்படை. சரிங்களா. பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தான் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதாக இது அமைந்துள்ளது. அதாவது நான் பரிசு வாங்கினேன், அவர்கிட்ட போய் பாடி நீயும் போய் வாங்கிக்கோன்னு வழிகாட்டுறது. சரிங்களா. ஓகேங்க. ஸோ இதில் எத்தனை அடிகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தீங்கன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து இதில் திருக்குறள் வந்து கிடையாதுங்க, அது லாஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா. சும்மா சில என்ன கொடுத்துருப்பாங்க அதிகாரங்களில் அதோட குறள் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம புக் பேக் மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே இப்போ நமக்கு இந்த இயல் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதில் இந்த 2 பாடம் மட்டும் படித்தாலே போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய திண்டிவனம். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கிறித்துவமும் தமிழும். அடுத்தது 1 minute. ஸோ நம்பர் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்கங்க. 4th கொஸ்டின் அப்படிங்கிற பதில் 5th கொஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தமது அடையாளத்தை. அடுத்தது 5th கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நல்லிய கோடனும் குமணனும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தோன்னா ஸோ இங்கே வந்து திருக்குட ராசப்ப கவிராயர் எழுதுனா ஒரு பாடல். ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்டில் இதே பாடல் வந்து நம்ம பார்த்துருப்போம். குற்றாலமில் வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் இந்த பாடல் வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது அப்படியே இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவோம் வந்து பார்த்துடலாங்களா. ஸோ இது எதை பேஸ் பண்ணது, அலுவலக பொருட்களை வந்து பேஸ் பண்ணது. ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி, ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி, ஃபோல்டர் மடிப்புத்தாள். ஓகேங்களா. அடுத்தது ஃபைல்னால் கோப்பு. இது வந்து நமக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. ஃபோல்டர் ஃபைல் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்து ரப்பர் ஸ்டாம்புங்கிறது இழுவை முத்திரை, எரேசருங்கிறது அழிப்பான். அவ்வளோதாங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் டக்குன்னு வந்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா புக் பேக்கில் அதிகாரம் வைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா திருக்குறள். இதை நான் மாற்றி வந்து ஹெட்டிங்கில் மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து முடிக்காமல் விட்டோம் பாருங்களேன். நூலாசிரியர் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வேங்கடசாமி. அடுத்தது மாறுபட்டு சிந்திக்கலாமா CBK சாலமன். அடுத்து 70 வள்ளல்கள் கீவா ஜெகநாதன். ரச்சன்ய யாத்திரிகம் சுந்தரராசன். இயேசு காவியம் கண்ணதாசன். கோபல்ல கிராமம் கீரா. பால்வீதி அதாவது கி ராஜநாராயணன், நம்ம கீரான்னு படிப்போம் இல்லைங்களா. பால்வீதி அப்துல் ரகுமான். வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதன். ஓகேங்களா. ஸோ இதில் மேக்ஸிமம் புக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகேங்களா. ஸோ இதோட 12th ஸ்டாண்டர்டுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம புது சமச்சீர் 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ சமச்சீர் புக்குக்கான லெசன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளோட சேனலை சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கடுத்து நம்ம சேனலில் என்ன போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்னா பழைய சமச்சீர் 6ஆம் வகுப்புலேருந்து நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.